வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வீவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசா படத்தோட ஹீரோ நிஷாந்த் அண்ட் சீசா படத்தோட ஹீரோயின் பாடினி அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வணக்கம். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சீசா படத்துக்காக. அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு சீசா படத்துல ஜேர்னி அண்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் நடித்த படங்களே இந்த படம் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பண்றதுக்கு நடி சொல்லி படம் பருந்தாவது ஊர்க்குருவி அதை கம்பேர் பண்ணும்போது இது நட்டி சார் கூட பண்ணி இது ஒரு நல்ல மக்கள் வந்து நல்லா இருக்குப்பா, நல்ல மெசேஜ்பான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த படத்தில் வந்து உங்களுடைய 2 பேரோட கதாபாத்திரம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்ல எனக்கு என்னோட கதாபாத்திரத்தை விட சொல்றதை விட இவரோட கதாபாத்திரம் தான் வந்து அங்க ஒரு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேவா இருக்கும். அவருக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி அது அந்த இடத்துல வந்துட்டு அவரோட இதை வந்துட்டு தடுக்காம பாத்துக்கிறது தான் என்னோட கதாபாத்திரம். ஸோ பேசிக்கா அவர் என்னோட ஹஸ்பண்ட், நான் அவங்களோட ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பைப்போலார் டிஸார்டர் பேஷண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து சமுதாயத்துல வந்துட்டு கஷ்டப்படுறாங்க, பிளஸ் அவரோட டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி அவங்களோட ஒய்ஃபோ சரி அவங்களோட ஃபேமிலி எப்படி அதை டேக்கிள் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்டோரியா. ஓகே, ப்ளஸ் ஒரு நல்ல மெசேஜும் கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து இப்படி ஒரு கேரக்டர் நடிக்கிறது கஷ்டம் இல்லையா? அதை உள்வாங்கி நம்ம அதை பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம்? இல்லை, இது எனக்கு டேரக்டர் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். டேரக்டர் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப சார் முடியவே முடியாது, என்னை வச்சு காமெடி பண்ணிடாதீங்க, இந்த கேரக்டர் இவ்வளோ வேரியேஷன்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப கஷ்டம் சார் அப்படி இருந்தேன். அப்புறம் சார் வந்து என்கிட்ட வந்து இல்லை நீங்கள் அவங்களால முடியுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. இந்த படத்தோட ப்ரொடியூசரோட கதை தான் இது. ஓகே, இந்த கதை வந்து ப்ரொடியூசரோட கதை. ஆமாம், டேரக்டர் வந்து அதை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அவரோட ஹாஸ்பிட்டல், அவர் சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. ப்ரொடியூசர் வந்து ஒரு டாக்டர். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பைப்போலார் பேஷண்ட்ஸ் எல்லாரு கூடயும் ட்ராவல் பண்ண ஒரு 2 days. அவங்க கூட அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்றது தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த கேரக்டரை வந்து உள்வாங்குறதுக்கு. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயங்கள் நடந்ததுனால தான் ஏன்னா இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு இந்த கேரக்டர். நீங்க அங்க போயிட்டு அவங்க என்னென்ன பண்றாங்க அப்சர்வ் பண்ணீங்க? எத்தனை நாள் ஆச்சு? 2 days நான் இங்கே இருந்தேன். இப்போ ஒரு பேஷண்ட்க்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்க. இப்போ நான் படத்தில் எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறேன், அந்த பேஷண்ட் என்ன ரியாக்ட் பண்ணாதான் நான் அதே ரியாக்ஷன் தான் இங்கே கொடுத்துருப்பேன். அவர் லைவாக பார்த்தேன், அந்த ஒரு லைவான ஒரு பேஷண்ட் என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு. அப்புறம் ஒரு லேடிலாம் வந்து அவங்களுக்கு கண்ணு ப்ளூ ஆச்சு, கண்ணெதிர பார்த்தேன், ஒரு மாதிரி ப்ளூயிஷாக மாறிச்சு கண்ணு. அதெல்லாம் எனக்கு பார்த்தோன்னே என்னடா இது இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கூட ஒரு பேஷண்ட்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு ரூம்குள்ளேயே, ஒரு பெட்டு மேலே. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இப்போ நீங்கள் சொன்னோன்னே எனக்கு தெரியுது, லைக் அவங்கள பார்த்து நம்ம ஒரு 2 days பார்த்துருப்போம், அந்த கேரக்டரும் பண்ணியிருப்போம். பட் நம்ம மைண்டில் வந்து தோணியிருக்கோம் இல்லையா, என்ன இவங்க இப்படி இருக்காங்க, லைக் வந்து என்னென்ன கஷ்டம்லாம் வந்து அவங்க இது பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அது நமக்கும் கண்டிப்பாக ரொம்ப இம்பேக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் தோணுச்சா? இல்லை, எல்லா மனுஷனுக்கும் இந்த ஒரு பைப்போலாருன்றது இருக்குது. பட் எல்லாமே அந்த ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஆகுறதுல தான் இருக்குது. பட் எனக்கு இந்த இதில் பார்க்கும்போது இவ்வளோ எனக்கு புதுசாக இருந்துச்சு இவங்க எல்லாரும். ஏன்னா நம்ம போயிட்டு இப்போ கீழ்பாக் ஹாஸ்பிட்டல்னு கேள்விப்பட்டிருக்குமே தவிர நான் உள்ளே போனது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நான் உள்ளே எனக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. பட் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இட் இஸ் க்யூரபிள். என்னென்ன மக்கள் அவங்கள வந்து பார்க்குற விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐயோ பைத்தியண்டா அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. அவங்க எல்லாருமே ஒரு பேஷண்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா க்யூர் பண்ணலாம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் க்யூர் பண்ண முடியாது, பட் இதை வந்து க்யூர் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 70-80% அவங்கள அந்த நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாம். அது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆம்பியன்ஸில் தான் இருக்குது. சூப்பர். அண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 2 பேரும் நிறைய படங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் சீசா படத்தில் வந்து நீங்கள் நடிச்சு இந்த ஒரு சீனுக்கு நான் ரொம்பவே ரிஸ்க் எடுத்தேன். ஆக்சுவலி சாரோட நடிப்பு நான் நிறையவே பார்த்தேன் அந்த வீடியோவில். ஆக்சுவலி அது ரொம்பவே கஷ்டம் தான், ஏன்னா நீங்கள் வந்து ரொம்பவே நேச்சராக அதில் பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஸ்ட்ரகிள்னு ரிஸ்க்குன்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? உங்கள் 2 பேருக்கும் அப்படி ரிஸ்க்குன்னு இருந்த சீன் இந்த படத்தில் நான் என்ன சொல்லுவீங்க? மறுபடியும் சொல்றேன், எனக்கு எதுவும் இல்லப்பா கிடையாதுங்க. போயிட்டு அவர் பண்றதுக்கு வந்து நான் வந்து சாந்தமா இருங்க, இப்படி இருங்க அப்படி இருங்கன்றதுதான் என்னோட வேலையே. ஆக்சுவலி இந்த படத்துல அவருக்கு தான் வந்து பயங்கர ரிஸ்க் நிறைய இருக்கு. சொல்வாரு அவரே நானே சொல்லிட்டேன். ரிஸ்க் இருந்துச்சு எனக்கு. இப்போ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல எனக்கு லெகமெண்ட் டேர் ஆயிடுச்சு, நீல லெகமெண்ட் டேர் ஆயிடுச்சு.
அப்புறம் ஐ வாண்ட் சர்ஜரி அண்டர்கான் பண்ணி தான் நான் ரிகவர் ஆக முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சிவன் சாங்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஒரு நானே சிவன் சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணியிருப்பேன். அது பண்ணும்போது எனக்கு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக விபூதியை பூசிட்டு ஒரு சிவன் கடவுளாக வந்து நான் ரெப்ளிக்காவாக ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக ஆகணும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான போர்ஷனாக இருந்துச்சு. அது எனக்கு சீசானாலே எனக்கு அந்த விஷுவல் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு பண்ணுறதுக்கு. அண்ட் இன் பிட்வீன் தட் லிகமெண்டர் ஆகிட்டு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டு அவர் அது போகலை. ஆக்சுவலி நம்ம ஏன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 4 to 5 months கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். பட் ஆனால் அந்த நமக்காக எதுக்காக படத்துக்கு வெயிட் பண்ணணும், ஆப்வியஸ்லி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொங்கல் சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஐ மீன் டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவர் மெனக்கெட்டு அதுக்காக ப்ராக்டிஸ்க்கெலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் அவர் போனார். அந்த சர்ஜரி பண்ணவே பெல் போட்டு எனக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சாங். அதுலேயே கொஞ்சம் தெரியும், விஷுவல்லே தெரியும். தெரிஞ்சாலுமே அந்த லிகமெண்டர் எனக்கும் ஆயிருக்கு. அப்போ வந்து எனக்கு வந்து ஆங்கிள் லிகமெண்டர் ஆகி நான் வீல் சேர்ல தான் போயிட்டு இப்போ ஷூட்லாம் முடிச்சிருக்கேன், ஹார்ட் பீட் சீரீஸ்லாம். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் அந்த லிகமெண்டர் போட்டு நடக்கிறது இது பண்றதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். அதுல அவர் டான்ஸ் அதெல்லாம் கூட்டி மண்ணை இப்படிலாம் பண்ணும்போது எப்படி பண்றாங்க இவங்க, பரவாயில்ல ஓகே அப்படி. அது ஒரு நல்ல அந்த சுத்தி இருக்கிற சரௌண்டிங், அந்த பீப்புள், அந்த பசங்கள்லாம் காலேஜ் பசங்கள்லாம் பயங்கரமா எனர்ஜி கொடுத்த உடனே இவருக்கே பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி மாதிரி எனர்ஜி வந்துருச்சு போல. அது நல்லா பண்ணேன். பட் ரொம்பவே பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஓகே சூப்பர். ஓகே நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கும் வெப் சீரிஸில் நடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருங்க, அண்ட் வெப் சீரிஸில் வந்து ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன, எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து என்னன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே வித்தியாசம் இருக்கும். இப்போ வந்து நான் இந்த படம்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிங், வெப் சீரிஸ்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் அப்படி கிடையாது. வெப் சீரிஸ்ல நமக்கு வந்து டைம் இருக்கும், உங்களோட கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்றதுக்கும் உங்களோட கேரக்டரை நிரூபிக்கிறதுக்கும் வந்து ஒரு டைம் பீரியட்னு இருக்கும். ஒரு 10 எபிசோடு, ஒரு 100 எபிசோடு அந்த மாதிரி இருக்கும்போது 100 எபிசோட்ல வந்துட்டு அனிதா யாருன்றதை வந்து நான் காமிக்கலாம். அனிதா இப்படிப்பட்டவ, இந்த சிச்சுவேஷன்ல இப்படிப்பட்டவ அப்படின்ட்டு. ஆனா படத்துல அப்படி கிடையாது. குறிப்பிட்ட டியூரேஷன் உங்களை நீங்க நிரூபிக்கிற மாதிரி சேலஞ்சிங்கான சீக்வன்சஸ்லாம் நிறைய இருக்கும். அப்போ நான் எடுத்த ஒரு சீன்லயே நான் யாருன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஒரு வில்லன்னா வந்து அவன் வந்து அடிச்சு அந்த மாதிரி பண்ணா அவன் வில்லன் அப்படின்ற மாதிரி, ஒரு நல்ல குடும்ப பாங்கன்னா போனா ஒரு கோயிலுக்கு போற மாதிரி இந்த மாதிரி அங்கே நீங்க வந்து ரொம்ப நைவா பிஹேவ் பண்ணும் இப்படிலாம் இருக்கும். ஸோ நீங்க அங்கேயே உங்களோட கேரக்டரை உள்வாங்கி நிறைய விஷயத்த பண்ண வேண்டியதா இருக்கும். அதுதான் வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ். படத்துல வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்புட் நிறைய கொடுத்து பண்ண வேண்டியதா இருக்கும். வெப் சீரிஸ்ல வந்துட்டு நீங்க அதே இன்புட் கொடுக்கலாம், பட் ஆனா கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மனசுல நாங்க புகுந்து ஓகேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு இந்த மாதிரி இது ஒரு தின் லைன் தான், அவ்வளவுதான். தட்ஸ் இட். மற்றபடி ஆக்டிங்ன்றது காமன் தான். நீங்க எங்க போய் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணாலுமே அது அந்த மக்கள் பாக்குறதுக்கு விரும்புற மாதிரி நீங்க பண்ணாலே போதும். சூப்பர். அண்ட் இந்த படத்துல உங்க 2 பேருக்கும் வந்து கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்? கெமிஸ்ட்ரி எஸ் எக்ஸாக்ட்லி. அது தவிர பிசிக்ஸ் இதுக்கும் நீங்க அவர் நல்லா பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்வீங்களோ அப்படின்னு நான் இல்ல, ஆக்சுவலி இல்ல நீட்டா வொர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2 பேரும் பேசிக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் நாங்க பேசி டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணோம். படத்துல வந்து ஒரே ஒரு இடத்துல தான் எங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, ஒரு பாட்டு தான். அது எங்களுக்கே ரொம்ப என்னங்க இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல, நிஷாந்த் வந்துட்டு இப்படி இருப்பாப்புல நான் வந்து சமாதானப்படுத்துற மாதிரி, அது பண்ணாதீங்க அப்படி இப்படி ரொம்ப ஒரு கோவப்படுறேன் இப்படிதான் வந்து சீக்வன்ஸாவே இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்க கட்டுன்னு சொல்லிட்டு பாய் பாய் டாட்டா அவ்வளவுதான் இருக்கும் எங்களுக்கு. அந்த சீக்வன்ஸ்ல வந்து எப்படின்னா எங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. அப்போதான் நாங்க பேசுறோம் நிஷாந்த் கிட்ட வந்துட்டு 2 ஷெட்யூல் முடிஞ்சு 3rd ஷெட்யூல்ல தான் நான் வந்து பேசுறோம் இந்த மாதிரி இப்படி அந்த ஃபுல் ஷெட்யூல்லே வந்துட்டு அந்த பாட்டுக்கு தான் நான் நிறைய பேசியிருக்கேன் இவங்க கிட்ட. அப்போ இந்த மாதிரி பண்ணலாம் நிஷாந்த் இந்த மாதிரி. ஏன்னா எங்களுக்கே தெரியல, எனக்குமே வந்து அவ்வளோ இன்டிமேட்டான ஒரு சீக்வன்ஸ் வந்து இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி ஒரு சாங் காமிக்கணும் போது அது எனக்கு அப்பதான் புதுசு. இவருக்கு வந்து ஹீரோயினாவே நான் தான் புதுசு. அதாவது அவருக்கு பண்ண படத்துலயே நான் தான் வந்து பண்றீங்க நடிச்சலையா இருக்கட்டும், பருந்தாதூர் குருவி எனக்கு பேரே கிடையாது.
ஓகே. ஸோ அதனால வந்து புதுசு. ஸோ 2 பேருக்குமே அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இட் ஒர்க்ட் அவுட் வெல். ஏன்னா பிகாஸ் ஆஃப் லைக் நாங்கள் 2 பேரும் அந்த பேசிக்கிட்டதுனால தான் இட் ஒர்க்ட் அவுட் வெல். பேசாமல் அங்கே போய் நின்றுட்டு இருந்தால் 2 பேரும் பேன்னு முடிச்சிருப்போம். ஒரு மாதிரி ஆக்வர்ட்னஸ் கிரியேட் ஆயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே. பட் இருந்தாலும் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் கூட இந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே டேக் எடுப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஃபன்னாக சொதப்பல் நடக்கும், ஓகே அந்த மாதிரி அதிகமாக யார் டேக் எடுத்தா அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி சீன்ஸ்லாம் டேக் பெருசா போகல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். யாருமே இந்த படத்துல மோஸ்ட்லி டேக்லாம் எடுக்கல. ஏன்னா எல்லாருமே ஹீ இஸ் ஆல்சோ வெல் ட்ரெயின்ட் பிஃபோர் லைக் இந்த கேரக்டருக்காக முன்னாடியே போயிட்டு ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு வந்துட்டாரு. எனக்கு வந்து இது ஒரு பேசிக்கான ஒரு ஆனால் லைக் அதை கேரி பண்ணிட்டு போகணும், அவங்களுக்கு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி கேரி பண்ணிட்டு போகணும். டைரக்டர் இந்த மீட்டர்ல வேணும்னு கேட்டாங்க, நான் பண்ணிட்டேன். அது எனக்கு எப்படி சொல்ல ரொம்ப மேபி சேலஞ்சிங்கான இருந்திருந்தா மேபி டேக் எடுத்துக்கலாம், எனக்கு தெரியல. தெரியல. ஸோ வந்து மற்றபடி எல்லாருமே மோஸ்ட்லி சீனியர் ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. இந்த படத்துல நான் பொறுத்த வரைக்கும் டேக் எடுத்திருக்க வாய்ப்புனா நான் தான் எடுத்திருப்பேன். ஏன்னா நிறைய இந்த ரிஸ்கான சீன்ஸ்லாம் கொஞ்சம் டேக்ஸ் போச்சு, 2-3 டேக்ஸ் கண்டிப்பா போயிருக்கு. கம்பேர் பண்ணா நான் தான் டேக்ஸ் எடுத்திருப்பேன். ஆப்வியஸ்லி அது ஏன்னா அந்த சிச்சுவேஷன் சரௌண்டிங் இது எல்லாத்தையுமே பார்க்கணும். அது யாருக்கா இருந்தாலுமே அந்த டேக் வரும். ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஃபன்னாலாம் ஏதாவது நடந்திருக்கா? ஃபன். எஸ், ஃபன். எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபன் இல்ல ரொம்ப சீரியஸான ஸ்பாட்டுங்க எங்களுது. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆக கூடாதுன்னு ஓடுங்க எங்க ஓடுறதே தெரியல. ஒரு நிமிஷம் 5-10 நிமிஷம் கூட டைரக்டர் விட்டுற மாட்டாரு. அடுத்து ஸ்பீடா போயிட்டு இருந்துச்சு தவிர அந்த ஃபன்னுக்கு உண்டான எலிமெண்ட்ஸே இல்ல. ஏடி வந்து கூப்பிட்டு நாங்க வரலாம், நெக்ஸ்ட் டைரக்டரே வந்துருவாருமா, பாப்பா என்னமாச்சு, ஏதோ வந்துட்டேன் சார் தலைவர் வாடிட்டே வந்துருவாங்க அந்த மாதிரி. ஸோ ஒரு நிமிஷம் கூட அந்த ஷார்ட் வச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல எல்லாருமே இருக்கணும். டக்குன்னு ஒரு டேக்ல மேக்ஸிமம் 2 டேக்ல முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் அடுத்த பேச்சு அப்படிலாம் கிடையாது. அடுத்தது பாக்குறனால பேசுறதுனாலே சீன்ஸை பத்தி தான் பேசுவோமே தவிர மற்றபடி. அதுக்காக சார் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்பாருங்கன்னு பாருங்க. ஏன்னா ரொம்பவே அந்த நடிக்கிறது அது ரொம்பவே கஷ்டம் இல்லையா? ஸோ அந்த பேஷண்டா சூப்பரா திருப்பியும் அந்த வாய்ப்பு வந்து திருப்பியும் கொடுத்து பண்ண சொன்னா கூட ஒரு கேள்விக்குறி தான், இது பண்ண முடியுமான்னு. ஏன்னா இந்த நானே சிவன் சாங்லாம் திருப்பியும் சொன்னா கூட ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க் கூட, அதுக்கு வெல் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் யோசிக்கணும் அதை. சூப்பர். உங்கள் 2 பேருக்கும் வந்து சீசா படம் உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு முக்கியம்? ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் வெப் சீரிஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. எந்த அளவுக்கு வந்து இந்த படம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நாங்கள் ஓரளவுக்கு ஓகே எங்கன்னா நானுமே வந்து இப்போதான் ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ஜேர்னியில் வந்துட்டு இன்னும் பெருசாக பிக் ஸ்க்ரீனில் எக்ஸ்டாப்ளிஷ் ஆகலை. இவங்க வந்து ஆல்ரெடி 2-3 படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களும் நானும் காம்பினேஷனில் எப்படி, அதாவது ஒரு பேரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து எப்படி ரொம்ப கஷ்டமாக டிஃபிகல்ட்டான விஷயம். டக்குன்னு எல்லா பேரையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த பேர் நல்லா இருக்கே, இவங்க பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ எங்களோட பேருக்கு அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சொன்னாங்க. ப்ளஸ் நிறைய ரேட்டிங்ஸ் எல்லாம் வரும்போது அதான் எஸ்பெஷலி அந்த மெசேஜ் கொடுத்துருக்கோம்ல, ப்ளஸ் மெசேஜ் ப்ளஸ் இவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஒரு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப எங்களுக்கே ஒரு இவரோட கேரக்டர் பார்த்து எனக்கு பொறாமை ஆயிடுச்சுங்க. சார் நான் பண்ணியிருக்கலாமே, அவங்க போட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே அப்படி இல்லை. he did a very good job. தேட்டரில் பார்க்குறப்ப நம்ம நார்மலாக ஓகே நம்ம பண்ணும்போது ஆப்போசிட்டில் பார்க்குறத விட அவ்வளோ பெரிய பிக் ஸ்க்ரீனில் வந்து அவர் அந்த சிவன் சாங்லாம் பண்ணும்போது பார்க்குறப்போ அப்படின்னு ஒரு அப்பா அப்படின்ற ஒரு இது, ஐயோ என்னடா அவர் சிவன் மாதிரி அப்படி பண்ணுறாரு, அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது தேட்டரே அந்த ஒரு வைப்லேயே இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நாளுக்கு நாள் இப்போ ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் டே போய் பார்க்குறத விட செகண்ட் டே தேர்ட் டே வந்துட்டு நிறைய இன்க்ரீஸ் ஆகிறாங்க. மக்கள் வந்து அவங்கள ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுவே எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. ஜென்ரல் ஆடியன்ஸை வந்துட்டு புல் பண்றதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில. தியேட்டர்ல ஓடிடினா எல்லாருமே டக்குன்னு பார்த்துருவாங்க, தியேட்டருக்கு வர வைக்க ரொம்ப கஷ்டம். அது வந்து பார்க்கறதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? அவங்களே பாதி சொல்லிட்டாங்க, இருந்தாலும் இல்லை என்னோட கரியர்ல நட்டி சார் கூட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் கூட நடித்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ப்ரொடியூசரும் நல்ல பப்ளிசிட்டி பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ரீச் எனக்கு. இப்போ நான் வெளியில் வந்து சீசா படத்தோட ஹீரோ அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெகக்னைஸ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு படமாக தான் எனக்கு கரியரில் இருக்குது.
இப்போ நான் வெளில ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன், இப்போ வெளில போயிட்டு நம்ம ஆக்டிங் பார்க்கும்போது சீசா படத்தோட ஹீரோ தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆவேன். அதுக்கப்புறமா தான் நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே பண்றதுக்கு நன்றி சொல்லுவேன். இப்போ நான் சீசா சொல்லிட்டு அப்புறமா தான் பண்றதுக்கு நன்றி சொல்லுவேன். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்ச மூவி. ஸோ ஐம் வெரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா முக்கியமாக எனக்கு வந்து நான் தேட்டர்ஸ் ஒரு 4 தேட்டர் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஆடியன்ஸ் வெளியில் வந்துட்டு சூப்பராக இருக்குது பிரதர் அப்படின்னு எனக்கு ஒரு 2 வயசானவங்களாம் கையை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போனவங்களாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்ல மெசேஜ், இப்போ இருக்க காலகட்டத்துக்கு தேவையுள்ளான ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் பண்ண படங்களே எனக்கு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக நம்ம வந்து ஓரளவுக்கு ஏதோ பண்ணியிருக்கடா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைட் கொடுத்த படம் எனக்கு இந்த படமாக இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அந்த இதால பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ்க்கும் சரி அவங்களுக்கும் ஒரு நல்ல மெசேஜ் இல்லையா? ஸோ சூப்பர். அண்ட் வந்து இப்போ நீங்க 2 பேர் ஒரு படத்தை வந்து பயோபிக் பண்ணணும்னா யாரோட பயோபிக் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க? யாரா வேணா இருக்கலாம். டஃபஸ்ட் क्वेश्चन. நீங்க சொல்லுங்க, நீங்க ரெடி ஆயிட்டீங்க நினைக்கிறேன். இல்ல நான் வந்து எஸ்கே சார் சிவகார்த்திகேயன் சார் நான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா வந்து பர்சன் ஃப்ரம் நத்திங் டு கம்மிங் டு அன் பிக் ஹிட்ன்றது ஒரு பெரிய விஷயம். அது அந்த மாதிரி தான் இப்போ நான்லாம் எந்த பின்பலமும் கிடையாது. நம்மளாம் ஜீரோலேருந்து தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஐம் ஹாப்பி அவர் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்குன்றது ஐம் ஹாப்பி. ஏன்னா எவ்வளோ பெரிய டேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட சன்ஸாக இருக்கல டாட்டர்ஸோ யாரும் அந்த இடத்துக்கு வர முடியல. ஸோ அந்த இடத்துல அவர் பிடிச்சதே எனக்கு ரொம்ப ஒரு ஐம் வெரி ஹாப்பி. அந்த மாதிரி தான் வரணும் எல்லாருமே அப்படின்றத ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பாக எஸ்கே சாரோட இது பயோபிக்காக பண்ணணும்னு நினச்சா ஐல் பி அந்த ஒரு ஆங்கராக இருக்கட்டும், அவர் விஜய் டிவியில் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே ஐம் ஸோ ஹாப்பி. அதுதான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக. சூப்பர். நீங்கள் அவர் சொன்ன நேரம் நம்ம யோசிச்சிருக்கலாமோ? எனக்கு ஆமாம் யோசிச்சிருக்கலாமோ. எனக்கு நினைக்கிறேன் பாடு நீ உங்களையே நீங்கள் ஐயோ ப்ளீஸுங்க அதான் எனக்கு இல்லை எனக்கு வந்து எனக்கு ஜென்ரலாக பிடிக்கும்னு சொன்னால் ஊர்வசி மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர்வசி மேம் பிடிக்கும், கோவை சரளா மேம் தான் பிடிக்கும். மேபி அவங்களோட பயோபிக் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக. ஓகே சூப்பர். அண்ட் வந்து லைக் நம்ம என்னதான் வந்து ஒரு லைஃபாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஜேர்னி வந்து எங்கேருந்தோ ஒரு இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஜேர்னி வந்து எப்படி சினிமாக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ சாரி சொல்லுங்க. ஜானகி அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்களோட மேபி அவங்களோட பயோபிக் எடுக்கலாம். பாடினீன்னு அதான் உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க பாடியோ இல்லைங்க, நான் அங்க போய் பயோபிக் எடுக்க அவங்க நல்லா பாடுவாங்க. நீங்க வேணா அதான் பாடினின்னு பேர் வச்சிருக்காங்க, நம்ம கண்டிப்பா பாட வச்சுட்டு தான் அவங்கள அனுப்புறோம். ஓகே இல்ல அவர் வந்து வரும்போதே உங்களுக்கு செஞ்சிடணும் வந்தால இப்படி வந்து வந்துட்டால அவ்வளவுதான். இல்ல எனக்கு இப்ப என்னோட சினிமா கரியர்னு பாத்தீங்கன்னா டு டெல் யூ உண்மையா சொல்லணும்னா இட்ஸ் பை அன் ஆக்சிடென்ட். ஓகே, பை அன் ஆக்சிடென்ட்டா தான் நான் உள்ள வந்தேன். என்னோட சினிமா கரியருக்குள்ள வந்தேன். எனக்கு ஒருத்தர் ஃபேஸ்புக்லலாம் பார்த்து உங்கள் ஃபேஸ் நல்லா இருக்குது, ஃபோட்டோஜெனிக்காக இருக்குது, நீங்கள் வந்து சினிமா பண்ணுங்கன்னு சொல்லி அவர் தான். நான் சிரித்தேன். அவர் தான் எனக்கு ஒன் டே அவர் கால் பண்ணும்போது நான் ஃபுல் டே சிரித்தேன். என்னை வச்சு என்னென்ன காமெடி பண்ணுறீங்களா, நான் பாட்டு இப்போ தான் படிச்சுட்டு வெளில வந்திருக்கேன், நான் பாட்டு என்னோட கரியர் இது ஏதாச்சும் ஒரு ஒர்க் ரிலேட்டடாக பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி, இல்லை பிரதர் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ அவர் தான் என்னை புஷ் பண்ணி வாண்டடாக என்னை கூட்டி போய் கூத்துப்பட்டில் ஜாயின் பண்ண வச்சார். ஓகே, கூத்துப்பட்டில் நான் ஆனால் ரொம்ப நாள் போகலை, நான் கூத்துப்பட்டிக்கு போகலை, ஒரு 1 month கிட்ட தான் போயிருப்பேன் நான். அப்படி போயிருக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இந்த பண்றைக்கு நன்றி சொல்லி படம் வந்து ரெஃபர் பண்ணாரு. நீங்க நிஷா நீ பண்ணா நல்லா இருக்கும், நல்ல டீம், கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் காலேஜ் டீம், அவங்க எல்லாம் பிஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், பண்ணா நல்லா இருக்கும், நல்ல கதை கேட்டோன்னு ரொம்ப பிடிச்சி. சரி நம்மளை கேட்டு வராங்க, எனக்கு எல்லாமே ஒரு கேள்விக்குறி, என்னன்னா நம்மளை நம்பி வராங்க. அப்புறம் நான் when I went and ஆக்ட் பண்ண உடனே அவங்க ஒரு சீன் சொன்னாங்க. 2016 June 7th இந்த இது ஷூட் பண்ணது. 2016 June 7th மறக்கவே மாட்டேன். என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ரோலிங் ஆக்ஷன் கேட்ட வார்த்தை அதுவும் ராமகிருஷ்ணா மில் கோயம்புத்தூர்ல. அந்த இடத்துல சொல்லிட்டு அதை நைட் சீக்வன்ஸ் பண்ணிட்டு அவங்க எனக்கு அந்த சீன் ஃபர்ஸ்ட் டேக் தான் முடிச்சோடனே எனக்கு செம்ம அப்ளோஸ். கிளைமேக்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் என் லைஃப்ல. பண்றைக்கு நன்றி சொல்லி படத்தோட கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்றோம். எனக்கு அதை முடிச்சோடனே டோட்டல் செட்டே வந்து நல்லா கிளாப் தட்டினாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அது நான் அப்போதான் எனக்குள்ளேயே ஐ ஸ்டார்டட் பிலீவிங், ஓகே நீ வந்து நடிக்கலாம், உன்னால முடியும், அப்போ அதை சொல்றதை அப்சர்வ் பண்ணி நீ நடிக்கலாம், அப்போதான் நம்ப ஆரம்பிச்சேன். ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட ஆக்டிங் கரியர். அதோட தான் இவ்வளோ ட்ராவல் வந்திருக்கு. இப்போ 4வது படம் நம்ம இப்போ நான் டீசர் கூட பண்ணதுல எனக்கு பெரிய கிஃப்ட். ஏன்னா நான் சீனியர் ஆர்டிஸ்ட்,
நம்ம ஜீரோவில் எனக்கு சினிமாவில் யாருமே தெரியாது. இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா சார்ட்ட கால் பண்ணி பேசினா கூட அவர் அட்டன் பண்ணுறாரு. அந்த மாதிரியான ஒரு இப்போ தானு சார்ட்ட நான் பேசுவேன். இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுகிற அளவுக்கு நம்ம கான்டாக்ட் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே இந்த ஒரு அபவுட் ஒரு 7-8 இயர்ஸ் நான் ட்ராவல் தான். 2016 ஆரம்பித்த கரியராக இருக்கட்டும் இப்போ வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிதான் எனக்கு பன்றிக்கு நடி சொல்லி படம், அந்த படத்தோட ரெஃபரன்ஸ்க்கு அப்புறமா தான் பருந்தாவது ஊர்க்குருவி படம் வந்துச்சு. பருந்தாவது ஊர்க்குருவியில் வந்து நான் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த சீசா படத்தோட டேரக்டர் வந்து என்கிட்ட கதை சொன்னார். ஆனால் அவர் சொன்னோடனே எனக்கு மாதிரி ஷாக் ஆச்சு. ஐயோ என்னடா இது அப்ரப்டா இந்த மாதிரி கேரக்டர் எப்படா பண்றதுன்றது ஏன்னா எனக்குள்ள கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு, பண்ண முடியுமா. ஸோ அப்போதான் சீசா படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன் டீம் மூலமா எனக்கு வந்த வாய்ப்பு தான் இப்போ அடுத்த ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த படம் வந்துச்சு. ஸோ இப்படி எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ்ல தான் பை காட்ஸ் கிரேஸ் வந்துட்டு இருக்கு. சூப்பர். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில். ஸோ நம்ம ஒரு விஷயத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா அது எங்க இருந்தாலும் நம்மள ஜர்னி கிட்ட கொண்டு போய் சேர்த்து. பை ஆக்சிடென்ட்டா வந்தாலும் சரி, இப்போ நம்ம சினிமா தான் நம்மளுக்கு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்றது. அப்படிதான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகே சூப்பர். நம்ம ஒரு வேலை வந்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தடங்கள் லைக் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் நம்ம ஜேர்னில வந்துட்டு இருக்கப்போ. அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் பேசிக்கா. ஸோ நீங்க சினிமால வந்துட்டு இருக்கப்போ ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சா? இப்போ லைக் ஆடிஷன் போயிருப்போம், நமக்கு அங்க நிறைய ரிஜெக்ஷன் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சு? ஆடிஷன் இருந்துச்சு, நான் போயிருக்கேன். நான் இது வரைக்கும் மொத்தமாக ஒரு 6-7 ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பேன். அதில் செலக்ட் ஆகிருக்கேன், ரிஜெக்டும் ஆகிருக்கேன். 4 ஆடிஷனை வந்து நான் ரிஜெக்டும் ஆகிருக்கேன். ஸோ வந்து அதில் அது இருந்தாலும் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதோ ஒரு காட்ஸ் கிரேஸில் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துகிட்டு இருந்துச்சு. அதுதான் எனக்கு வந்து ஒரு பிளெஸிங்காக பார்த்தேன். இந்த ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், பட் அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து இந்த பன்றிக்கு நடி சொல்லி வந்து எனக்கு நான் போயிட்டு தேடி அது போகலை அந்த படத்துக்கு. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸில் வந்துச்சு. நானே இப்போ அந்த மாதிரி தான் பருந்தாவது ஊர்க்குருவியாகட்டும், என்னோட ஆண்டனி படம் எல்லாமே அவங்களோட ரெஃபரன்ஸ்லேயே எனக்கு வந்துச்சு. நம்ம அது வந்து எனக்கு அது பிளெஸிங்காக பார்க்குறேன் அந்த மாதிரி. ஆனால் ஆடிஷனில் அண்டர்கான் சம் அது அசிங்கப்பட்டிருக்கோம். அது வந்து ஓகே இட்ஸ் ஆல் எல்லாருக்குமே அது பண்ணாதாங்க எனக்கு இது. இப்போ வந்து எனக்கு நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதனாலதான் ஐம் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஹியர். அது ஒரு யங் ஏஜ்ல நம்ம இந்த சினிமாவில் எல்லாத்தையும் அண்டர்கான் பண்ணாதான் நீ ஒரு இடத்துக்கு நிற்க முடியும். சினிமாவுக்கு வந்து அதுக்குண்டான ஸ்பெண்ட் நம்ம பண்ணணும், அதுக்குண்டான மரியாதை கொடுத்தாதான் அதை நம்ம இடத்துல ஈஸியாக எடுத்து கொடுத்துச்சுன்னா ஈஸியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை யோசிச்சு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ஓகே, இட்ஸ் ஆல் ஸ்ட்ரகிள்ஸ் தான். ஸ்ட்ரகிள்ஸ் இட்ஸ் எனக்கு ஒரு அனுபவம், அவ்வளோதான். எனக்கு ஒன்றான ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு சினிமாக்குள்ளே? எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா கமல் சார் மூவி அதெல்லாம் பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஓகே இப்படி தான் சினிமா ஒர்க் ஆகுது அப்படி எனக்கு தெரியாது. லைக் அப்போ நான் நினச்சிப்பேன் இப்படி தான் சினிமா ஒர்க் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிப்பேன் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. அப்போதுலேருந்து எனக்கு வந்து விஸ்காம் படிக்கணும், இல்லை மீடியாக்குள்ளே போகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். பட் ஆனால் நான் +2 முடிச்ச உடனே நான் போயிட்டு விஸ்காம் பண்ணுறேன்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் வந்து காமிச்சா எங்கள் வீட்டில் ரிஜெக்டட், நீ மெடிசன் படி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் மெடிசன். என்னோட ஸ்டோரி மாதிரி இருக்கு. நான் பிஃபார்ம் ஸ்டூடண்ட், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு விஸ்காம் போனேன். ஸோ சூப்பர். நான் டிஸ்கண்டினியூ பண்ண முடியலையே, அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அப்போ உட்காந்து படிச்சுட்டேன். ஓகே கார்டியாக் டெக்னாலஜி படிச்சு முடிச்சுட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜாப் கிடைச்சது. எக்ஸாம் எழுதி போயிட்டேன். அப்போ நீ எக்ஸாம் எழுதி அத்தனை பேர் இதுல நீ ஒரே ஒரு சீட்ல எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போ நீ இதுலதான் இருக்கே அப்படின்ட்டாங்க. ஆஹா பார்த்தேன், சரி இங்க இருந்து நம்ம வந்து கட் பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது எழுதணும். ஆக்சுவலி இது பெர்மனன்சிக்காக. ஓகே அதை நான் வந்து அப்படி போனேன், எல்லாத்தையும் பி தப்பு ஆன்சர் எழுதிட்டீங்களா? தெரியுமா? இப்ப இன்டர்வியூ பார்த்தா கண்டுபிடிச்சுதான். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க விட மாட்டேன். ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் பண்ணி அப்போவுமே திரும்ப கூப்பிட்டாங்க. சார் நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படி சொல்லிட்டு போகலைங்க. அப்படியே குவிட் பண்ணிட்டு சினிமாக்கு நான் வந்து அப்போதான் கொரோனா டைம் போடுறாங்க. கொரோனா வந்து இது நான் சினிமா போகணும், அது போகணும், இது போகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்கேன், ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ வந்து எனக்கு கொரோனா நான் அப்போ ஒரு 3 months கெஸ்ட் லெக்சரராக ஒரு காலேஜில் வேற ஒர்க் பண்ணேன். இது எல்லாமே அங்கே வேற அங்கே இருக்கிற படிக்கிற பசங்க அவனுக்கு எனக்கு 1 வயசு தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நான் லெக்சரராக இருப்பேன்.
எப்படியெல்லாம் காமெடியா நடக்கும். மலர் டீச்சர் மலர் டீச்சர் எஸ். நிஜமா அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்க்கும் எனக்கும் வந்து ஒரு வயசு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதுல நான் வந்து பயங்கரமா கலாய் பண்ணுங்க, போங்கடா நான் போறேன்டா சினிமாவுக்கு போறேன்னு இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சின்னதா ஒரு டெலிவிஷன்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. போனேன், ஆடிஷன் அட்டன் பண்ணேன். they got லைக் பாலு சார், கேமராமேன் பாலு சார் தான், அவர் தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அப்புறம் குமரன் சார்னு சொல்லிட்டு சன் டிவியில், அவங்க 2 பேர் தான் வந்துட்டு எனக்கு சைமல்டேனியஸா பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஓகே. 2 ப்ராஜெக்ட்டுமே சைமல்டேனியஸா பண்ணி எடுத்தோன்னே 2 ப்ராஜெக்ட் ஒன்றா பண்ணேன். பண்ணிட்டு இருக்கிறப்போ ஓகே அது ஒரு 3 மந்த்ஸ்ல முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு மூவிக்கு மூவி தானே என்னோட இன்ட்ரெஸ்டா போர்ட்லேருந்து கனவு லட்சியம் எல்லாமே. ஸோ மூவிக்கு போகணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஒரு படத்தில் நடித்தேன், அது அவ்வளோ பெருசாக ஹிட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஹீரோயினாக போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஆடிஷன், அது அந்த பீரியட்ல கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆடிஷன்ஸ்க்கு மேலே அட்டன் பண்ணியிருப்பேன். ஓகே. எதுலேயுமே எல்லாத்துலேயுமே ரிஜெக்டட். அப்போ வந்து நான் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணேன், ஒவ்வொரு தடவையும் நான் அங்கே தான் நடிப்பு கற்றுக்கிட்டேன். எங்கேயுமே நான் போய் படிக்கல, எதுவுமே பண்ணல. நான் படித்தது இது. அதுக்கப்புறம் போய் படித்து அந்த பொறுமை, ஏன்னா படிக்கணும் கண்டிப்பாக நல்லது. பட் ஆனால் எனக்கு வாய்ப்பு எங்கள் வீட்டில் கொடுத்ததே 1 இயர். இந்த 1 இயரில் நீ ஏதாவது ஒன்று பண்ணணும், பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நீ ஏதோ ஒன்று உருப்படியாக பண்ணு, ஓகே ஃபைன் விட்டுறோம். அப்படி இல்லைன்னா நீ திரும்ப இதுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ அந்த டைம் பீரியடில் ஏதாவது பண்ணுமே, அதில் போய் நான் படித்தாலே ஒரு 1 இயர் கிட்ட ஆகிடும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று டெய்லி போகிற ஆடிஷன்ஸ்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகும் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து வீட்டுக்கு முன்னாடி பண்ணி பார்ப்பேன், பண்ணி வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி பார்ப்பேன். ஒவ்வொரு வீடியோக்கும் அதில் எது தெரியுதான்னு பார்ப்பேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் எங்கேயுமே போய் யார்ட்டையும் கேட்டுக்க கூட இல்லை. எங்கள் அப்பாட்ட கூட நான் போய் எப்பா இப்படி பண்ண அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். என் ரூமுக்கு கதவை சாத்திட்டு நான் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பேன், சும்மாவே பண்ணிட்டு இருப்பேங்க அந்த மாதிரி. அப்படி நடிப்பை கற்றுக்கிட்டு தான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது. அந்த அதில் போய் ஆடிஷன் செலக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஆடிஷனில் செலக்ட் ஆனேன். அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு நான் பண்ணுவேன் ஸ்டோரிகளுக்காக வெயிட் பண்ணால் என்னை தூக்கிட்டு வேற ஒரு பொண்ணு போட்டு அந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த மன வருத்தத்தில் உட்காந்துட்டு இருந்தப்ப இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைச்சது. இப்படிதான் வந்து டெவலப் ஆகி கடைசியா வந்து ஹார்ட் பீட் கிடைச்சது. ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட், இந்த படம் பண்ணேன், இன்னொரு படமும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த படம் இப்போ சீசர் ரிலீஸ் ஆகுது. எப்போ ஹார்ட் பீட் ரிலீஸ் ஆனது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீசர் ரிலீஸ் ஆகுது. ஸோ நான் அதை அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த மாதிரி டைம்ல சீசர் ரிலீஸ் ஆகும், அதுக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட் பீட் கிடைக்கும், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியும், அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நான் அது என்னோட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், விடாமுயற்சி. டோன்ட் எவர் குவிட். லைக் எவ்வளோ கழுவி ஊற்றுவாங்க எங்கள் வீட்டிலலாம் சுற்றி இருக்கிறவங்க, நல்ல ஜாப் விட்டு இப்படி வந்துட்டாலே பாவி சிரிக்கி இப்படிலாம் பேசுவாங்க. அப்போல்லாம் எதுவுமே வந்து நான் கண்டுக்க மாட்டேன். ஓகே ஃபைன், நான் குவிட்டே பண்ண மாட்டேன், எப்படோ ஒன்று வருவேன், கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு நினச்சி அப்படி ஸ்டார்ட் ஆன ஜர்னி தான். சூப்பர். இவ்வளோ நேரம் வந்து ரொம்பவே அழகாக எங்ககிட்ட உங்களோட பர்சனல் அண்ட் ஜர்னி பற்றி வந்து ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சந்தியா.